முடியாம கையை பிடிச்சா நீங்க நல்லா தின்ட்டு உக்காடுறீங்களே, நாங்க சாப்பிடணும். ஒரு பொண்ணு நினச்சா ஒருத்தரை சக்ஸஸ் ஆக்க வைக்க முடியும், சரிக்கு விளை வைக்கவும் முடியும். அதுக்கு எக்ஸாம்பிள் தான் இன்னைக்கு எபிசோட். அட்வைஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸிங்க, அதை ஃபாலோ பண்ணுறது தான் கஷ்டம். வெல்கம் டு பிரகாஷ் லீனா vlog. இன்னைக்கு டே 11. என்ன நடந்துச்சுன்னே தெரியல. நம்ம டீலக்ஸ் ரூம்மேட்ஸ் எல்லாம் நம்ம பிபி ரூம்மேட்ஸை ஃபன்னியா வேலை வாங்கிட்டு இருக்காங்க. ஏதோ புதுசா பிளான் போட்டிருக்காங்க போல. இதெல்லாம் நம்ம அன்சீன்ல பார்த்தா தான் தெரியும். காலங்காத்தால இந்த ஆதரை நம்ம எஃப்ஜே பின்னாடியே சுத்திக்கிட்டு அவருக்கு ஃபன்னியா டாஸ்க் கொடுக்குறேன்ட்டு பாடிக்கிட்டே குக் பண்ணணும், ஆடிக்கிட்டே குக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த வீட்டில் எத்தனையோ பேர் இருந்தாலும் இந்த பீஸ் எஃப்ஜே பின்னாடியே தான் சுத்திட்டு இருக்கு. நேத்தே எஃப்ஜே அதை வந்து கட் பண்ணி விட ட்ரை பண்ணியிருக்கு. அது தெரியாம இன்னும் அவர் கூடயே சுத்திட்டு இருக்கு. நம்ம ஆதிரை சொன்னதை அவர் பண்ணலான்னு அவருக்கு தோப்பு காரணம் போடணும்னு சொல்லிட்டு ஒரு டாஸ்கையும் கொடுத்தாங்க. சரின்ட்டு அவரும் தோப்பு காரணம் போட்டாரு. மறுபடியும் நம்ம எஃப்ஜே பாடிக்கிட்டே குக் பண்ணுங்கன்னு சொல்ல அவர் பாடல. உடனே ஆதிரை கையை பிடிச்சிட்டு பாடுன்னு சொல்லியிருக்காங்க. அந்த டென்ஷன்ல அவரு மாவத்துக்கு போட்டு கிளம்பிட்டாரு. இதை பார்த்து ஷாக்கான ஆதிரை, டேய் நான் டாஸ்க் தானடா கொடுத்தேன், அதுக்கேன்டா இவ்வளோ ரியாக்ட் பண்ற அப்படின்னு கேட்கவும், நீங்க சாப்பாட்டா விளையாடாதீங்க, நீங்க நல்லா தின்னுட்டு உட்கார்ந்துட்டு இருக்கீங்கல்ல, நாங்களும் சாப்பிட வேண்டாமா? முடியாம கையை பிடிச்சா நீங்க நல்லா தின்ட்டு உக்காடுறீங்களே, நாங்க சாப்பிடணும். இதை கேட்ட ஆதிரை, எல்லாரும் தானே தின்றீங்க, ஏதோ நான் மட்டும் தின்ற மாதிரி சொல்றீங்க, நான் ஃபன்னா ஒரு டாஸ்க், அதுக்கே இவன் கோவப்படுறான், டீலக்ஸ் ரூம்மேட்ஸ் டாஸ்க் கொடுக்க மாட்டாங்கன்னு சொல்றீங்க, நாங்க ஃபன்னா தானே கொடுக்குறோம், அதையே நீங்க ஒழுங்கா பண்ண மாட்டீங்க அப்படின்னு சொன்னாங்க. உடனே குறுக்க வந்த பார்வதி, எல்லாரையும் சொல்லாதீங்க, ஒரு சிலர் தானே டாஸ்க் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு நான் எஃப்ஜே தான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. இதுக்கிடையில பார்வதி திடீர்னு எஃப்ஜே கிட்ட போயிட்டு கத்துனாங்க. என்னன்னு பார்த்தா முன்னாடி அவங்க சாக்லேட் டிப்பா நம்ம கனியக்கா ஒரு டப்பால போட்டு ஒளிச்சு வச்சிருந்தாங்க, அதை கண்டுபிடிச்சிட்டாங்களாம். இதை கிட்ட சமையல் பண்ணிட்டு இருந்த நம்ம கனியக்கா எப்படி கண்டுபிடிச்சா அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. எப்படி இதை கண்டுபிடிச்சிச்சிங்க? அதுக்கப்புறம் நம்ம ஆதிரை, ஐயோ இவனை வச்சு தானே நம்ம 90 நாள் ஓட்டலாம் நினைச்சோம், லவ் கண்டென்ட் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு, சரி நம்மளே போய் சாரியை கேட்டுருவோம் அப்படின்ட்டு போயிட்டு சாரி கேட்டாங்க. அதுக்கு எஃப்ஜே, நீங்க ஒழுங்கா உங்க கேமில் ஆடுங்க, நானும் என் கேமில் ஆடுறேன் அப்படின்னு சொல்ல நம்ம ஆதிரை காட்டி பிடிச்சி சாரி சொல்லிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் பொம்மை டாஸ்க் ஸ்டார்ட் ஆச்சு. எல்லாம் சேர்ந்து நம்ம வியனாவை லாக் பண்ணி எலிமினேட் பண்ணிட்டாங்க. அதுக்கு அடுத்த ரவுண்ட்ல பிரவீனும் ஆதிரும் எலிமினேட் ஆயிட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம ரம்யா எலிமினேட் ஆயிட்டாங்க. ஸோ மீதி இருக்க 3 பேர் பேபி டீம்ன்றதுனால நம்ம பிக் பாஸ் டீம் தான் லக்ஸரி டின்னருக்கு செலக்ட் ஆயிட்டாங்க. நம்ம பாரு அடுத்த வாரம் வர நாமினேஷனுக்கு இப்பவே பிளான் போட்டுட்டு இருக்காங்க. இன்னும் 2 நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் தான் இருக்கு. அதை ஒன்று எனக்கும் இன்னொன்று வாட்டர்மெலன் ஸ்டார் ஆகிய உங்களுக்கும் வச்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த சுபியும் ரம்யாவையும் இந்த வீட்டை விட்டு அந்த வீட்டுக்கு துரத்தி விட்டுறணும் அப்படின்ட்டு ஒரு பிளானை போட்டுட்டு இருக்காங்க. அடுத்த வாரம் வந்து நாமினேஷன் பாஸ் 2 பேர் தான் யூஸ் பண்ண முடியும். அது கண்டிப்பாக நீயும் நானும் மட்டும்தான் இருக்கணும். அடுத்ததா சபரி, கமருதீன், துஷார் இவங்க 3 பேரும் தான் பேலன்ஸ் இருந்தாங்க. இந்த தடவை பிக் பாஸ் வந்து நீங்க யாராவது 2 பேரை உங்களுக்கு டிஃபெண்ட் பண்றதுக்காக செலக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்தாரு. அவங்க வந்து டிஃபெண்ட் பண்றது தப்பா புரிஞ்சுக்கிட்டு சபரி வந்து பார்வதி, விக்கல்ஸ், விக்ரம் இவங்க 2 பேர்த்தையும் செலக்ட் பண்ணி வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் பிக் பாஸ், நான் என்ன சொன்னேன்னு உங்களுக்கு புரிஞ்சுதா, உங்களுக்காக அவங்க டிஃபெண்ட் பண்ணி ஆடுவாங்க அப்படின்னு சொன்னதும், ஐயோ நம்ம வந்து பார்வல்ல 3 தடவை அவுட் பண்ணிருக்கோம், அவன் நமக்காக விளையாட மாட்டாளே அப்படின்னு நினைச்சிட்டு இருந்திருப்பார் போல. பாரும் அதே மாதிரி இந்த 3 தடவை அவுட் பண்ணிட்டல, ஒன்ன வச்சு செய்யற, நீ எப்படி எடுக்கிறேன்னு பாக்குறேன்னு சொல்லிட்டு ஒரு மாஸ்டர் பிளான் போட்டு எல்லாத்துக்கிட்டே சொல்லிட்டு இருந்தாங்க. சபரி மட்டும் மாஸ்க் எடுத்துடவே கூடாதுன்ட்டு அதை அரையும் குறையமா கேட்டு வந்த அப்சரா சபரி கிட்ட போய் போட்டு கொடுத்துருந்தாங்க. அதுக்கு நம்ம சபரி விடு நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னாரு. அதே மாதிரியே சபரியும் எவிக்ட் ஆயிட்டாரு. சபரி எவிக்ட் ஆன சந்தோஷத்தை நம்ம பாரு டான்ஸ் ஆகி செலிப்ரேட் பண்ணிட்டு இருந்தாங்க. அதை நீங்களே பாருங்க. மீதி பேலன்ஸ் இருக்குது நம்ம கமருதீனும் துஷாரும் தான். இப்ப பிக் பாஸ் மறுபடியும் ஒரு சலுகையை கொடுத்தாரு. நீங்க ஆப்போசிட் மாஸ்க் மட்டும் தான் எடுக்கணும் இல்ல, உங்க மாஸ்கையும் எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்தாரு. ஆனா நம்ம துஷாரும் கமருதீனும் ஒரு ஜென்டில்மேன் அக்ரிமெண்ட் போட்டுட்டு, நான் என் மாஸ்க் தான் எடுப்பேன், நீனும் உன் மாஸ்க் எடுத்துக்கோ, இதுல யாரு ஃபர்ஸ்ட் வைக்கிறாங்களோ அவங்க வின் பண்ணிடலாம் அப்படின்னு ஒரு டீலை போட்டுக்கிட்டாங்க. அதே மாதிரியே நம்ம கமருதீன் ஓடி போயிட்டு ஃபர்ஸ்ட் அவர் மாஸ்க் எடுத்து உள்ள வச்சிட்டாரு. கமருதீன் வின் பண்ணிட்டாரு. ஸோ கமருதீன் வின் பண்ணி அடுத்த வாரம் நாமினேஷன் ப்ரீ பாஸை டைரக்டாவே வாங்கிட்டாரு. டாஸ்க் எல்லாம் முடிஞ்சது, எல்லாரும் வீட்டுக்கு வந்துட்டாங்க. நம்ம எஃப்ஜே பகல்லே படுத்து தூங்க ஆரம்பிச்சிட்டாரு. இதை பார்த்த பிக் பாஸ் ஃபர்ஸ்ட் ஒரு தடவை நாயை விட்டு குலைக்க விட்டாரு. அவர் எந்திக்கல. 2வது தடவை நாயை விட்டு குலைக்க விட்டாரு. அப்பவும் அவர் எந்திக்கல. அப்படியே கேமராவை துஷார் பக்கம் காட்டினா துஷார் அரோரா கிட்ட ஒவ்வொரு கார்னரா நின்று பேசிக்கிட்டு இருக்காரு. அப்படியே துஷாருக்கு ஒரு ஃபோக்கஸ் வைக்கிறாரு, எஃப்ஜேக்கு ஒரு ஃபோக்கஸ் வைக்கிறாரு, துஷாரோட மைக் கீழே கிடக்குது அதுக்கும் ஒரு ஃபோக்கஸ் வைக்கிறாரு. அப்பவே தெரிஞ்சு போச்சு அடுத்தது ஏதோ ஒரு நடக்க போகுதுன்னு. அதே மாதிரியே பிக் பாஸ் எல்லா ஹவுஸ்மேட்ஸையும் கூப்பிட்டு ஹாலில் உட்கார வச்சு ஒவ்வொரு சீசனும் ஒவ்வொரு இதுல ஃபேமஸா இருக்கும். இந்த சீசன் எதுக்கு ஸ்பெஷல்னா நோ டிசிப்ளின். என்ன குறைனா எல்லாரும் தூங்கிட்டு இருக்காங்க, மைக் மாட்டல, இந்த மாதிரி சொல்ல போனா நாள் ஃபுல்லா சொல்லிட்டு இருக்கலாம் அப்படின்னு நல்லா குத்துற மாதிரி சொன்னாரு. உடனே நம்ம துஷார் சாரின்னு கேட்டாரு. இன்னும் எத்தனை சாரி தான் சொல்லுவீங்க, அந்த சாரிக்குள்ள மரியாதையே உன்னால போச்சு போ, அங்கங்க ஓரமா கூட்டு போயிட்டு அரகிட்ட வறுத்து தள்ளிட்டு இருக்க அப்படின்னு சொல்லாம சொன்னாரு. உன்னோட வேலையை சரியா பார்க்காதனால உன்னோட பதவி பறிக்கப்படுகிறது, இனிமேல இருந்து நீ தலை கிடையாது, நார்மல் ஹவுஸ்மேட்ஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டாரு. வீட்டு தலை பதவி இருந்து சாரி டு சே திஸ்
பறிக்கப்படுகிறது. அதுக்கப்புறம் பாரு திவாகர் கிட்ட நான் அப்பவே சொன்னேன் தலைன்னு சொல்லிட்டு தலகணத்தோட சுத்திட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அதுவும் போயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. போன வீக்கெண்ட் எபிசோட்லயே ரூம்ல ஒரு பல்லி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. அந்த பல்லியை விரட்டுறதுக்கு பதிலா கூடயே ஒட்டிட்டு இருந்துச்சு. இந்த பல்லியை விரட்டி விட்டு இருந்தா இவர் தலைப்பதவி எது காப்பாத்திருக்கலாம். இன்னைக்கு பிக் பாஸ் ஹவுஸ்மேட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே ஸ்பெஷல் டின்னர்னால அவங்க சமைக்கல. அதை பார்த்த நம்ம டீலக்ஸ் ஹவுஸ்மேட்ஸ் ஐயோ நமக்கும் சமைக்கலன்னு சொல்லிட்டு நம்ம சுபி வந்து ஐயோ பசிக்குதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. உடனே நம்ம பாரு வெளியே போயிட்டு எங்க எல்லாத்துக்கும் பசிக்குது யாராவது சமைச்சு தர முடியுமா அப்படின்னு கேட்டாங்க. சரின்ட்டு அவங்களும் சமைச்சு தரேன்னு வந்துட்டாங்க. ஆனா நம்ம சுபி ஐயோ நீங்க எல்லாம் ரெடி ஆயிட்டீங்க நாங்களே சமைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாத்திரத்துல கையை வச்சாங்க. பாத்திரத்துல கையை வச்சுட்டு ஒருவேளை நாங்க சமைச்சா ஏதாவது பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டாங்கன்னா அப்படின்னு சொன்னாங்க. இதை கேட்ட எஃப்ஜே நாங்களே சமைச்சு தொலைறோம் அப்படின்ட்டு கோட்டை கீழே போட்டு சமைக்க ஆரம்பிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் சுபி வியானா கிட்ட இந்த பாரியா வெளியே போயிட்டு அவங்க பாட்டுல கேட்டுட்டு போயிட்டாங்க. இப்போ அவங்க எல்லாரும் என்னதானே தப்பா நினைப்பாங்க இதை போய் நம்ம வெளியே கன்வே பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போயிட்டு சபரி கிட்ட பசிக்குதுன்னு தான் சொன்னேன் ஆனா பாரு தான் உங்களை வந்து குக் பண்ண சொன்னாங்க அப்படின்னு பதிவு பண்ணாங்க. ஆனா சபரி யார் சொன்னதும் தப்பு இல்லமா நாங்க சமையல் பண்ணி தரோம் நீங்க உள்ள போங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. உடனே நோஸ் கட்டான நம்ம சுபி உள்ள வந்து அழுதுகிட்டே படுத்தாங்க. உடனே சபரி வந்துட்டு இதுல ஒண்ணுமே இல்ல சமைக்கணுன்றது ஜென்ரலான விஷயம் தானே இதுல நாங்க பண்றதுனால எங்களுக்கு ஒண்ணுமே இல்லையே ஏன் இதுக்கு வந்து கோவப்படுற அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சு விட்டாரு. அதுக்கப்புறம் பிபி டீமுக்கான ஸ்பெஷல் டின்னர் வந்துச்சு. எல்லாரும் அந்த தனி ரூமுக்குள்ள போயிட்டு அவங்க டின்னரை என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க டின்னர் என்ஜாய் பண்றத நம்ம டீலக்ஸ் டீமுக்கு தெரியற மாதிரி டிவில போட்டு காமிச்சு விட்டாரு நம்ம பிக் பாஸ். நம்ம பிபி ஹவுஸ்மேட்ஸ் சொல்லிட்டாரு. உடனே நம்ம துஷாரு திவாகரனை நாங்க ஸ்பெஷல் டின்னர் சாப்பிடுறோம் பாத்தியா பவ் பவ் அப்படின்ற மாதிரியே காமிச்சு வெறுப்பேத்திக்கிட்டு இருந்தாரு. அதான் கேப்டன் பதவியை பறிச்சு விட்டுருக்காங்க. அந்த வருத்தம் கொஞ்சம் கூட இல்லாம இங்க இருந்து டிவில வெறுப்பேத்திட்டு இருக்காரு. ஆனா நம்ம திவாகர் அதுக்கு ஒரு தக் லைஃப் கொடுக்குற மாதிரி அவரோட சிக்னேச்சர் ஸ்டெப்பை போட்டு காமிச்சிட்டாரு. பாவ துஷாரு வெளியே வந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் யாரை நோஸ் கட் பண்ணியிருக்காங்கன்னு. இன்னைக்கு எபிசோட்ல இவ்வளவுதான் நடந்துச்சு. பெருசா எதுவும் கண்டென்ட் இல்லை. நாளைக்கு ஏதாவது